அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஜோல்சர்ஸ் அப்படின்னு ஒரு உணர்ச்சி பூர்வமாக பேசக்கூடிய ஒருத்தர் தான் ஏ2டி. அவருடைய சேனல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நந்தா அவர்களை இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இன்றைக்கி நடந்துச்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. பட்ட பகலில் கஞ்சா குடிக்கிங்க நந்தாவை மடக்கியிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம இந்த காணொலியில் விலாவரியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னக்குட்டி இந்த வீடியோ நீங்கள் யாரும் பார்க்கதா இருந்தீங்கன்னா மிக்சர் கையில் வச்சு பார்த்துக்கோங்க. மிக்சர் சாப்பிட்டுட்டே பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒருத்தங்க என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும், யார் கொலை பண்ணா என்ன, யார் செத்தா என்ன, கலாச்சாரம் கூட செத்தா என்ன, வழிப்பறி பண்ணி செத்தா என்ன, பெண்களை கற்பழி பண்ணி கொலை பண்ணா என்ன, இப்போ சென்னையில் பூந்தமல்லியில் ஒருத்தர் தீ குளித்து இறந்து போயிட்டார். என்ன செத்தால் எது நடந்தால் கவலைப்படாத ஒருத்தர் மிக்சர் சாப்பிட்டுட்டு அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அவரே மாதிரி எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் அடக்கிடுவேன், ஒடுக்கிடுவேன், சர்வாதிகாரி மாறிடுவேன்னு சொல்லி மிக்சர் சாப்பிடுங்க. பல பிரச்சனைகள் தீர்வு காண்பீங்க. நீ வீட்டுக்கு வா, உன்னை நான் பேசிக்கிறேன். யாரா அவன்? இவ்வளவு அமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சர் தின்னுட்டு இருக்கான். என்ற மகளுக்கு இன்சியல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நான் தான் கண்ணு 20 வருஷமா சோறு போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். சரி, நம்ம இந்த காணொலிக்குள்ள தொடக்கத்துக்குள்ள வந்துருவோம். ஏ2டிங்கிற ஒரு சேனல் எல்லாருக்குமே தெரியும். நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஒரு பெரிய சேனல் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் சேனலில் அவரோட சேனல் இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஏ2டி அவர்கள் சென்னை ரிச் ஸ்ட்ரீட்டுங்கிற பகுதியில் அவர் ஐஃபோனுக்கு பேட்ரி ஒன்று வாங்க போகிறார். அப்படி பேட்ரி வாங்க போகிற இடத்துல அந்த பகுதியில் பேட்ரி இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏரியா இப்போ ரொம்ப முக்கியங்க. ரொம்ப அந்த நோட்ஸ் எடுத்துக்கோங்க, எழுதிக்கோங்க. போலீஸ் பூத்து. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியால இருந்து வேற ஏரியாவுக்கு போயிட்டு இருக்கோம். போலீஸ் பூத் ஒன்று இருக்கும் தெரியுங்களா? அந்த ஏரியால தான் பார்த்தீங்கன்னா மொபைல் ஸ்பேர்ஸ் இருக்கும் அப்படின்றாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே போய் பார்ப்போம். போலீஸ் பூத் அதான் அந்த ஏரியா பேர் போலீஸ் பூத் தான். ரிச் ஸ்ட்ரீட் பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஏரியா போலீஸ் பூத்து. அதுக்கு பேக் சைடில் தான் அந்த பேட்ரி கடை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு அவர் போகிறாரு. போயிட்டு செக் பண்ணி பார்க்க அங்கே பேட்ரி கிடைக்கல, அதில் வெளியே முடிஞ்சு வச்சுக்கோங்க. அதை அவர் வீடியோ நீங்களே பார்த்துக்கோங்க. அப்படி போயிட்டு வெளியே வரும்போது ஒரு 2 பேர் ஆட்டோவில் பட்ட பகலில், சென்னைங்கிறதே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி எல்லாருக்குமே தெரியும். ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் பட்ட பகல் ஒரு ஆட்டோக்கிட்ட பீர் பாட்டிலே வச்சுக்கிட்டு ஸ்மோக்கிங் இருக்கக்கூடிய கஞ்சாவையும் குடிச்சிக்கிட்டு 2 பேர் ஒருத்தர் கூப்பிட்றான். ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டெட் மாதிரி. நான் ஆபரேஷன் சக்சஸ். ஒரு வீடியோ இல்ல கேமராலாம் இப்போ பறிகொடுத்துட்டு போடுவீங்க. நான் கூட வாங்க. இல்ல ப்ரோ ஒட்ட போட்டா ஒரு வீடியோ நடத்துன்னு போங்க. யார் தெரியுமா கேமரா வச்சுருக்கான், கேமரா பிடிங்கிருவேன் குருடான்னு சொல்லி கேமரா பிடிங்கிருவேன் உட்காரத்துன்னு சொல்லிட்டு ஆட்டோக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஒருத்தர் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் பீர் பாட்டில் இருக்குது. இந்த ஒட்டுமொத்த டீமையுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சுக்கோங்களேன், கதிகலங்க வச்சுருக்காங்க. பக்கத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷன், ரொம்ப பக்கத்தில் தான். அதில் சொல்லியிருப்பாங்க போலீஸ் பூத்துக்கு பின்னாடி தான் அந்த வீடியோவில் வர குறிப்பிட்டிருப்பார். அப்போ ஒரு பட்ட பகலில் அந்த குடிகார எப்படி சைடிஸுக்கு மிச்சர் தின்னுக்கிட்டு இருக்கானோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய பேர் மிச்சர் தின்னுக்கிட்டு இருக்கிறதுனால தான் இங்கே பல பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. தேசிய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாயாவதி அவர்கள் தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் சீர்குலைஞ்சி இருக்குது, யாருக்குமே இங்கே பாதுகாப்பு கிடையாது, நிர்வாகம் சீர்குலைஞ்சி இருக்குன்னு சொல்லி மாயாவதி அவர்கள் பேசிட்டு போகிறாங்க. இதுதான் தமிழ்நாட்டினுடைய லட்சணம். இப்போ இந்த ஏ2டியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏ2டி அவர்கள் ஒரு திராவிட ஸ்டாக்கு தான். அவர் அந்த ஸ்டோக்கை சார்ந்த ஒருத்தர் தான். அவர் என்ன சொல்கிறார், இனிமேல் எனக்கு இந்த ரிச் ஸ்ட்ரீட்டே வேண்டாம், இனி ஆளை விடுங்கடா, நான் ஊருக்கே போயின்னு சொல்லி சொல்கிற அளவிற்கு தான் இந்த கஞ்சா மாடல்லேருந்து பட்ட பகலில் சென்னையில் ஒட்டுமொத்த பேரும் கூடி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு கேமரா கையில் வச்சுருக்காங்க. எல்லா மக்களும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க, போய் மிரட்டி உள்ளே கூட்டு நிப்பாட்டுறாங்க. அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் போய் பேசி அவர் கேமரா மீட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த ஏ2டியே பதிவு பண்ணுறாரு அவங்க கஞ்சா குடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி. ஆனால் எங்கள் அண்ணன் செந்திலிவேல் கொஞ்சம் கூட கூச்சம் கொஞ்சம் கூட இல்லை. எனக்காச்சும் அவர் இப்படி உட்கார வைக்கணும். எனக்கு ஆசையே இதுதாங்க. எனக்கு ரொம்ப பெரிய ஆசைனா, அதாவது இந்த விடியும் அரசு பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, இவங்க பக்கம் கொஞ்சம் விடியணும். இந்த கஞ்சா குடிக்கறவங்க, இந்த சரக்கு அடிக்கிறவங்க, இந்த கலாச்சாரம் குடிக்கக்கூடியவங்களாம் ஒரு நாள் செந்தில் ரோட்டுக்கு இதே மாதிரி வரும்போது தூக்கி நிப்பாட்டி உட்கார வச்சிடணும்.
கஞ்சா புழக்கத்தை கடந்த ஆண்டுகளில் இல்லாத அளவு பெருமளவு கட்டுப்படுத்தி இருக்கிறது சார். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு அவங்க எல்லாரும் வந்து கஞ்சா கேஸ் கையில பொருள் வச்சிருப்பாங்களா? கஞ்சா புழக்கத்தை கடந்த ஆண்டுகளில் இல்லாத அளவு பெருமளவு கட்டுப்படுத்தி இருக்கிறது சார். கஞ்சா கேஸ் கையில பொருள் வச்சிருப்பாங்களா? சைடில் வச்சுட்டு தான் இருக்காங்க, கட்டி வச்சுருந்தாரு. கேஸ் கொடுத்து எத்தனை நம்ம சொல்லிட்டு இடம் பண்றது உயிர் முக்கியம் இல்லை, என்னதான் இருந்தாலும் நிப்பாட்டி உட்கார வைக்கும் போது தான் தெரியும் நம்மளுடைய நிர்வாகம் எவ்வளோ சீர்குலைஞ்சு இருக்கு. ஏன்னா அவர் தான் சொன்னார் கஞ்சா கொஞ்சம் கூட கிடையாதுங்க அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஏடிடி என்ன சொல்கிறாரு, அவன் கஞ்சா குடிச்சிட்டு இருக்கான், எடுத்து சொருகிறான், கையில் வர பொருள் வச்சுருக்கான் அப்படிங்காங்க. அப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்துச்சு, அங்கேயே கலாச்சாரம் காய்ச்சினாங்க, 64 பேர் இறந்து போயிட்டாங்க. ஆனால் சீமனுக்கு சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 31 நாட்களில் 134 பேர் இறந்து போயிருக்காங்க. தமிழ்நாடு அரசு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்திருக்காருல, இந்த மாதத்தில் இன்றைக்கி ஜூலை 7ஆம் தேதி, இந்த ஜூலை 7லேருந்து ஜூன் 7ஆம் தேதி வரைக்கும், ஜூன் 7 ஜூலை 7 இந்த குறிப்பிட்ட கால 31 நாட்களில் மட்டுமே தமிழ்நாட்டில் உயிர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை கள்ளச்சாரை உட்பட 131க்கு மேற்பட்டு இறந்துருக்காங்க. இதுதான் இந்த அரசினுடைய லட்சணம். இதில் மிக முக்கியமாக அரசியல் படுகொலை போதுக்கும் நடந்திருக்கு. நேற்று தினத்தில் கடலூரில் ஒரு முக்கிய பிரமுகரை பாமக பிரமுகருக்கு வெட்டிட்டாங்க. அதுக்கு முன்னக்குட்டி பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்த ஆம்ஸ்டாங் அவர்களை வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. இப்படி பல கொலைகள் தமிழ்நாட்டில் விரல ஊட்டி என்றதை தாண்டி நமக்கு பக்கத்தில் கூடிய கால் நகத்தில் கால் விரல் இருக்க அதையும் கடன் வாங்கணும், இந்த முடியை கடன் வாங்கணுங்க. பெரிய முடியாக சொட்டையாக இருக்கணுங்க கணக்கு வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு முடி கம்மியாக தான் இருக்கும். ஒரு பெரிய முடி இருக்கக்கூடியங்களா அந்த முடியில் ஒரு மண்டையில் எவ்வளோ முடி இருக்குமோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இவர் போவதுக்குள்ளே ஒரு வழுக்கத்தலைக்கு எப்படி முடியலமாக்குமோ அந்த மாதிரி ஜனத்தொகை இருக்குன்னா மொத்தமாக மலிச்சு விட்டு போயிடுவார். ஏன்னா ஒட்டுமொத்தமாக ஒரு பக்கத்தில் கஞ்சா மாடல் ஒரு பக்கம் பெய்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கத்தில் கூலி கும்பல் காசுக்கு கூலி பண்ணக்கூடிய எண்ணிக்கை அதிகமாக பெய்கிட்டு இருக்கு. அது பத்தாதுன்னு கள்ளச்சாரை வர இதெல்லாம் போதாதுன்னு நீங்கள் நானும் ஒரு பங்குக்கு இன்னும் கூடுதலாக வேலை செய்வேன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய டாஸ்மார்க் கடை அதை தான் அவங்க குடிச்சிக்கிட்டு இருக்கான். பட்டை பக்கத்தில் உட்காந்து குடிச்சிக்கிட்டு அந்த போகக்கூடிய வர ஆட்களை மிரட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு யூடியூப்பில் இவர் பேசப்போய் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஏடிடி பேசப்போ இந்த ஏரியா இப்படி நடந்துக்கிட்டு இருப்பார், 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பேசப்பே தெரிஞ்சிருச்சு. இந்த ஆம்ஸ்டாங்குடைய கொலை அவர்களுக்கு கொலையுமே பேசப்போய் அவர் கொலை நடக்கப்பே தெரிஞ்சிருச்சு. இதை எல்லாம் தாண்டி எத்தனையோ நபர்கள் இந்த அரசு ஆட்சி ஏற்றதுக்கு பிறகு மீண்டும் மீண்டும் பொதுமக்களிலிருந்து ஒரு சாமானிய மக்களிலிருந்து ஒரு கட்சி நிர்வாகிகளிலிருந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய பயத்தை கொடுத்துருக்கு. ஆனால் ரொம்ப நன்மை யாருக்கு இருக்குன்னா அதை அண்டி பிழைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஏடிடியுமே ஒரு திராவிட ஸ்டாக் தான் சொன்னோம்ல, இன்றைக்கி அவருக்கே இந்த நிலைமை. நான் தான் சொல்கிறோம்ல, இவர்கள் பக்கம் ஒரு நாள் விடியணுங்க. எனக்கு ஆசை அது. ஆனால் செந்தில் வேலை இந்த மாதிரி நிப்பாட்டி வச்சு உட்காந்து பேசணும். திராவிட மாடல் என்ன தெரியுமானோன்னு உட்காரா அப்படின்னு சொல்லணும். அதை நம்ம பார்க்கணும். அது என்னைக்காவது ஹிஸ்ட்ரிட்டுக்கு என்னைக்காவது நீ போனீங்கன்னா செந்தில் என்ன தயவுசெய்து அந்த பக்கம் அப்படி போயிட்டு வா. நம்ம அரசு எப்படி லட்சணத்தில் நம்ம ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு என்பதற்கு சிறந்த சான்று சென்னையில் நிறைய ஏரியாக்கள் இருக்குது போல இருக்குது. நமக்கு தெரியாது, நமக்கு அந்த பக்கம் இல்லைல்ல. நீங்கள் அங்கே அப்படி மெதுவாக போயிட்டு வந்து வச்சுக்கோங்களேன், கிசாலா சொருகுது கண்ணு முக்காண்டு வாயில் போடுன்னு போட்டுருவாங்க எங்கள் அண்ணன் செந்தில் வேலை. அது இந்த அரசினுடைய லட்சணத்தை பார்க்கணும்னா நேரடியாக சென்னையில் முக்கிய பகுதிக்கு போனாலே போதும் போல இருக்குது. பட்டப்பகலே இப்படி யூடியூப் பேசக்கூடிய எல்லாரையும் மிரட்டுறாங்க. அவரை தூக்கி அவர் என்ன சொல்கிற பயப்படுறாரு, அவன் கஞ்சா டீமு கேஸை போட்டோம் நாளைக்கு கொலை பண்ணிட்டு போயிடுவான்னு சொல்லி. இவ்வளோ தான் நம்மளுடைய ஆட்சி லட்சணம். இதில் நம்ம திராவிட மாடலு நம்ம சர்வாதிகாரியாக மாறிடுவோம். நம்ம கோபப்பட மாட்டோம். யாராக இருந்தாலும் நான் நேரடி கட்டுப்பாட்டில் வச்சுருப்பேன், யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பேன். எத்தனை கதை தான் கேட்போம் தெரியல. சரி ரைட்டு நண்பர்களே, இதுதான் ஏடிடி அவர்களே, சேஃபாக இருந்துக்கோங்க. இவங்களை நம்பி நீங்கள் இருக்காதீங்க. அவ்வளோ பெரிய ஆம்ஸ்டாங் அவர்களையே இந்த அரசு கோட்டை விட்டுருச்சு. அப்படிங்கிறப்போ நீங்கள் வீடியோ எடுத்து போட்டிங்க, ஆகாசமாக பேசணும், அப்புறம் நம்ம திராவிட ஸ்டாக்குன்னு சொல்லி பெருமை போச்சிட்டிங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒன்றை மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்க, நினைவு வச்சுக்கோங்க. ஏன்னா இது செய்யக்கூடியவங்க இந்த அரசு கண்டுக்கிறாது. அதனால் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை, உங்களுடைய நல விரும்பியாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான், பார்த்து இருந்துக்கோங்க. இந்த அரசு நம்பி இருக்காதீங்க, சேஃப்டியாக இருந்துக்கோங்க. நன்றி.